கட் பண்ண போகிறோம். கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ப்ளவுஸோடைய கண்டிஷனை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்கேயுமே அளவு எடுக்க முடியாத அளவுக்கு சுருக்காக இருக்கும், தெரியுதுங்களா? எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சுருக்காக தான் இருக்கும். அப்போ அப்படின்னா நம்ம அதற்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா அயன் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸுகளை பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட்டாக எடுத்து வச்சு அயன் பண்ணிக்கங்க. நீங்கள் அயன் பண்ணுறதுல தான் இந்த ப்ளவுஸோடைய ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குது, எப்படி நம்ம அளவு எடுத்து கட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த அயன் பண்ணுறத வச்சு தான் இருக்குது. நான் அயன்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே நேராக வெட்டுவேன்னா வெட்டிக்கலாம். 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு 1 இன்ச்சுன்னு டிஃப்ரெண்ட் வரும். அப்புறம் வெட்டி தைச்சதுக்கப்புறம் நீங்கள் சண்டை கட்டிகிட்டு இருக்கணும், அளவு மாறிடுச்சுன்னு. அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீட்டாக அயன் பண்ணிக்கங்க. முடிஞ்சளவுக்கு சுருக்கு எடுத்துருங்க. ரொம்ப முடிட்டு நீங்கள் பயங்கரமாக உட்காந்து தைக்க கூடி வேண்டாம். இந்த சுருக்குகளை மெயினாக ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இதில் எப்படி இந்த கழுத்து இருக்குது, இதில் இந்த கழுத்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். முடிஞ்ச அளவுக்கு அயன் பண்ணிக்கங்க. நம்ம இவங்களுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா பேட்டர்ன் போட்டு தான் வைக்க போகிறோம். பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதன் பிறகு அந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு நம்ம அப்படியே கிளாத்தில் கட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மெட்டீரியல் பொறுத்தளவுக்கு அயன் பண்ணிக்கங்க. தெரியுங்களா எவ்வளோ சுருக்கு இருக்குன்னு? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அயன் பண்ணதுக்கு இந்த சுருக்கு எதுவுமே இருக்காது. திருப்பி போடுங்க. 2 பக்கமே அயன் பண்ணணும். ஒரு பக்கம் மட்டும் அயன் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எச்சு கம்மி ப்ராப்ளம் வந்து வரும். பார்த்தீங்களா சுருக்கு எப்படி இருக்குன்னு? ஏன்னா இந்த கிளாத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டிசைனாக இருக்குது. அப்போ நான் மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் எங்கே பண்ணியிருக்குன்னு தெரியாது. அதனால் நம்ம கிளாத்தில் வச்சு பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நம்ம அந்த பேப்பரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாத்தில் கட் பண்ணுறதை பார்த்துக்கலாம். வணக்கம் அன்பு நண்பர்களே. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸை நம்ம எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ 2வது ஸ்டெப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேப்பர் கட்டிங் தான் போட போகிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாத்தில் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது, புரியாது. இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம பார்க்குறதுக்காக முதல்ல என்ன பண்ணோம்னா ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு பேப்பர் கட்டிங் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிளாத் எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம், அல்லது பேப்பர் எடுக்கிறீங்கனாலும் பேப்பர் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஷீட் பேப்பர் எடுத்துருக்கேன். இது கட்டிங் பேப்பரு. நம்ம எனக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராயேஜ் வந்து கோணையாக இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு நீங்கள் அதை கழிச்சுட்டுக்கலாம். இல்லை அந்த ராயேஜ் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கங்க. சரிங்களா? 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸுடைய உயரம், அடுத்து இந்த இடுப்பளவு இதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்களா இடுப்பளவு இருக்குது இல்லையா, இந்த இடுப்பு 2ஆக மடிங்க. 2ஆக மடிச்சுட்டு கீழே என்ன அப்படின்னா நேராக வைங்க. இது டாட்டுக்காக ஒரு மார்க்கு சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே பிடிச்சிருக்க இந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டுக்காக 1/2 இன்ச்சு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது என்னென்னா உயரம், இந்த ஷோல்ட்ரு, இந்த சென்டர் டாட்டு நேராக வைங்க. இங்கே ஒரு மார்க்கு, மேலே தையலுக்காக ஒரு 1/2 இன்ச்சு மார்க்கு. அவ்வளோதான். இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம் அப்படின்னா மடிக்கிறீங்க, ஒரு மார்க். அப்படியே ஷோல்ட்ரு, இந்த 2 ஷோல்ட்ரு கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இந்த கழுத்தையோட சென்ட்ரு பகுதி இங்கே ஒரு டிசி மார்க் போட்டு இந்த ப்ளவுஸை இப்படி மடிச்சுங்க. இப்போ இங்கே தான் ரொம்ப கவனமாக வந்து கவனிக்கணும். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பயிற்சியும் முயற்சியும் எடுத்தால் மட்டும்தான் வெற்றி. அதனால் நீங்கள் பயிற்சியை தொடர்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்துட்ருக்கு. இப்போ கழுத்துடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். கரெக்டாக இந்த சென்டரும் கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டுவிட்டுக்கலாம். சரிங்களா? கை இப்படி வச்சுக்கோங்க.
இந்த டாட்டு கரெக்டாக கை இப்படி வச்சுக்கிட்டு இந்த கழுத்து பகுதி இருக்கு இல்லையா, கழுத்து பகுதியை அழகாக இப்படி எடுத்து வைங்க. அவ்வளோதான். கழுத்து பகுதிக்கு நேராக இங்கே ஒரு மார்க்கு, கரெக்டாக கழுத்துடைய இந்த வளைவுக்கு தகுந்த மாதிரியே பக்கத்தில் மார்க் ஒன்று போடுங்க. ஒரு வெயிட் இருந்துச்சுன்னா வெயிட்டும் கூடி வச்சுக்கோங்க. அடுத்து அப்படியே இங்கே ஷோல்டர் பகுதிக்கு வருவோம். ஷோல்டர் ஒரு மார்க்கு, பக்கத்தில் தையலுக்கு ஒரு மார்க்கு. அப்படியே இதை நேராக இப்படி வச்சிங்கன்னா இங்கே இப்படி இழுத்து கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துடும். சைடு இங்கே ஒரு மார்க். அப்படியே இந்த ஆம்கோல் பகுதிக்கு அப்படியே வளைவுக்கு வருவோம். அவ்வளோதான். பக்கத்துலேயே அந்த தையலுக்காக இது வந்து நீங்கள் தொடர்ந்து பயிற்சியாக எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா இது சிரமம்தான். அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். நீங்கள் பயிற்சி எடுக்காமல் நான் இல்லை ஒரே ஒரு வாட்டி போட்டால் எனக்கு செட் ஆகலை அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அதையும் சொல்லிடுறோம். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு நீங்கள் கற்றுக்கணும், எனக்கு உண்மையாலுமே டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது அப்படிங்கக்கூடிய நண்பர்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பக்கத்தில் உள்வாங்கி இந்த மாதிரி டாட்டா போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? பேக் தட்டு கம்ப்ளீட். பேக்கு இப்போ அப்படியே என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணாமல் ஃப்ரண்ட் தட்டு இருக்கு இல்லையா, அதே வந்து என்ன பண்ணிக்கிறோம், இங்கே ஷோல்டர் வந்து நேராக கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷோல்டர் தெரியணுங்கிறதுக்காக நான் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த தையல் இருக்கு இல்லையா, இந்த மார்க் கீழ் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுக்கு நேராக இங்கே வைங்க. வச்சுட்டு இந்த முன் கழுத்தை வந்து அழகாக அப்படி செட் பண்ணுங்க. செட் பண்ணிவிட்டு முன் கழுத்து மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கை இப்படி வைங்க, இந்த கை இப்படி வைங்க. இந்த டாட்டை கரெக்டாக செட் பண்ணி விட்டு டாட் எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோதான். முன் உயரத்தை எடுத்தாச்சு. சிம்பிளாக வேலையை முடித்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துடைய வளைவை கட் பண்ணிக்கலாம். இந்த பேப்பரை தூக்கி போடாமல் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா முன் கழுத்து பகுதிக்கு நமக்கு இதுதான் வேணும். இப்போ பேக் தட்டு வந்து நம்ம சூப்பராக கட் பண்ணியாச்சு. அப்படியே அந்த பேப்பரை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி சைடில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று போட்டு விட்ருங்க. சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரியாது. அதையும் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த 1/2 இன்ச்சு மார்க் பண்ண பகுதியில் இங்கே கரெக்டாக வச்சுக்கலாம். அதே மாதிரி மேலே ஷோல்டர் சரியாக வச்சுக்கிட்டு பின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைட்லேயும் பின் பண்ணிக்கலாம். தெரியுங்களா? இப்போ 3 பக்கமே நம்ம பின் பண்ணியாச்சு. பின் பண்ணிவிட்டு டிசி மார்க் எடுத்துக்கலாம். அடுத்து இந்த கழுத்து பகுதி, ஃப்ரண்ட் கழுத்து பகுதி வெட்டியிருந்தோம் இல்லையா, இந்த கழுத்து பகுதியை எடுத்துக்கிட்டோம். என்ன நினைக்கிறீங்கன்னா இங்கே ஒரு மார்க் ஒன்று போட்டுவிட்டுங்க. ஓகேங்களா? ஸ்கேல் எடுத்து நேராக ஒரு கோடை போடுங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இங்கிருந்து வாட்டமாக வளைங்க. அவ்வளோ கழுத்து வரைஞ்சாச்சு. அப்படியே அந்த ஆம்கோல் பகுதியும் வரைஞ்சிருங்க. ஆம்கோல் வரைஞ்சாச்சு. சைடு இந்த சைடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டாட்டா போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரண்ட் தட்டோடைய உயரம் பார்த்திங்கன்னா இதுதான். நம்ம இந்த உயரத்துக்கு நேராக ஒரு மார்க் ஒன்று போட்டுவிட்டு
ஸ்கேல் வச்சுக்கலாம். ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க. ரொம்ப எளிமையான முறையில் சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அல்லது வீடியோவை பார்க்காம அப்படியே தள்ளி விட்டு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. இதோட ஈஸியாக யார் சொல்லி தருவாங்கன்னு எனக்கு தெரியல. இதோட ஈஸியாகவும் சொல்லவும் முடியாது. அதனால் கவனமாக வீடியோவை பாருங்கள். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்கோல் இருக்கு இல்லையா, இது தையலுக்காக இங்கே ஒரு அரைஞ்சி விட்டுருந்தோம் இல்லையா, அந்த அரைஞ்சை கழிச்சு விட்ருங்க. கழிச்சு விட்டு இந்த டாட் இருக்குது பாருங்களேன், இந்த டாட் வந்து ஆம்கோல்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஷோல்டர் ஜாயின்லேருந்து டாட் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பாருங்கள். 4.25 இருக்குது. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா 4.25 மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணியாச்சு. நல்லா பார்த்துக்கு இது 4.25. இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு இப்படி கீழே இருக்குங்க. அரைஞ்சில் 1/4 இன்ச்சு அவ்வளோ. இது இங்கே இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இது தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சில். ஓகே. இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, சொல்லித்தரேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது கழுத்து பகுதி. கழுத்து பகுதியில் இங்கே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுருங்க. இந்த 1/4 இன்ச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இதோட லென்த்தை வந்து அளந்து பாருங்கள். 3 இன்ச் இருக்குது. அந்த பெல்ட் ஜாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த 3க்கு ஒரு மார்க் போடுங்க. இங்கே 1.5, இங்கே ஒரு மார்க் நேராக போட்டுருங்க. இங்கேருந்து 3, இது இங்கே 1.5ல் ஒரு மார்க்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு, இந்த டாட்டுக்காக ஒரு 1/2 இன்ச்சு, இதை சேர்த்து ஒரு 3/4 இன்ச்சு இங்கே மார்க் தள்ளி போடுங்க. ஓகே, 3/4 இன்ச்சுக்கு மார்க் போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸோட அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள். டேப் இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு 2.5 இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2.5னா எவ்வளோ தூரம் வருதுங்கிறத பாருங்கள். இதுதான் 2.5. இதுதான் 2.5. 2.5க்கு நேரம் ஒரு மார்க்குன்னு போட்டாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு ஒன்று போட்டு விட்டுலாம். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது இல்லையா, சைடு வந்து இது 1.5 இன்ச்சுக்கு நீங்கள் இதெல்லாம் டாட் போட்டுட்ருங்க. நேராக மார்க் கோடு போடாமல் டாட் போட்டுட்ருங்க. இங்கே ஒரு விஷயம் இருக்குது, சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சைடு பார்த்துக்குங்க. இந்த சைடில் டேப் போடுங்க. எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். 5.5 இருக்குது. இங்கே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இங்கேருந்து 5.5க்கு மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இது 5.5. அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா இந்த கப்பு இருக்குது இல்லையா, கப்பில் இந்த பாருங்கள் உள்ளே இங்கே பிடிச்சிருக்காங்க, பிரிஞ்சிருக்கு தெரியுதா? இந்த கப்பு இங்கேருந்து இது எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத கப்போடைய அகலத்தை வந்து மெஷர் பண்ணுங்கள். எடுத்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு 2 பாயிண்ட் இருக்குது. அப்போ அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து 1 இன்ச்சு 2 பாயிண்ட்டு, இங்கேருந்து 1 இன்ச்சு 2 பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கேருந்து ஸ்கேல் எடுத்து நேராக ஒரு க்ரோடை போடுங்க. போட்டிங்களா? அஞ்சரை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தையலுக்கு என்ன பண்ணுறோம், இங்கே மேலே தையலுக்கு விட்டாச்சு, அதே மாதிரி கீழே தையலுக்கு விடணும் இல்லையா, கீழே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இங்கேருந்து லைட்டாக 1/4 இன்ச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம 1 இன்ச்சு 2 பாயிண்ட் வச்சு இல்லையா, இந்த 1 இன்ச்சு 2 பாயிண்ட்டை இங்கே அதே மாதிரி மார்க் பண்ணுங்கள். அடுத்தது இங்கே டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம இங்கே 1/4 இன்ச்சு இங்கே 1/4 இன்ச்சு எடுத்து அரைஞ்சு எடுத்துருவோம். அப்போ அப்படிங்களா இந்த அரைஞ்சு இங்கே மார்க் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை கனெக்ட் பண்ணிடுங்க. புரிஞ்சுங்களா? இப்போ உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காகத்தான் முதல்ல ஒரு கோடு, ரெண்டாவது ஒரு கோடு போட்டிருக்கேன். மேலே தையலுக்கு விட்டாச்சு, கீழே தையலுக்கு வேணும்ல, அதனால தான் இப்படி. இது என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இப்படி அழகாக வளைவு எடுத்துக்கு. சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டாட்டோடைய லென்த் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணுங்கள். டேப் எடுத்து கையில் செக் பண்ணிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். 2.25 இன்ச்சு வரும். இங்கேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2.25க்கு மார்க் பண்ணுங்கள்.
அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாட்டோடைய உயரம் வந்து எவ்வளோ இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதில் பிரிஞ்சிருக்கு, இதில் பிரியாமல் இருக்குது. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த டாட்டோடைய லென்த் எவ்வளோ இருக்குங்கிறதையும் செக் பண்ணிக்கங்க. நீங்கள் டேப் வச்சு அளக்கணும் அளந்துக்கலாம், இல்லைனாலும் இப்படியே வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ ஃப்ரண்ட் தட்டு நம்ம வெட்டியாச்சு. இப்போ கழுத்து பகுதியை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணுறது தப்பாக பண்ணாலும் வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நீங்கள் கத்திரியில் வெட்டும்போது ஈஸியாக வெட்டிக்கலாம். இங்கே ஷோல்டர் நம்ம வெட்ட வேண்டியதில்லை, ஏன்னா ஷோல்டர் மேலே கரெக்டாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா அழகாக வெட்டியாச்சு. வெட்டிட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா ஜக்கா போட்டு விட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சுக்கு நம்ம இந்த 1/4 இன்ச்சு இங்கே குறைச்சிடலாம். இந்த மேலே மட்டும் லைட்டாக அடி கிராஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு ஜக்கா, இங்கே ஒரு ஜக்கா. அடுத்து இதை ரெண்டாக இப்படி மடிச்சிங்க அப்படின்னா, அதாவது இந்த டாட்டை வந்து இப்படி ஒன்றா மடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே சென்டர் வந்து கரெக்டாக நேர் வந்துடும். இங்கே ஒரு ஜக்கா. அடுத்தது இதை மடித்து இங்கேயும் ஒரு ஜக்கா. அதே மாதிரி ஆம்கோல் பகுதியில் இதையும் கரெக்டாக மடித்து ஜக்கா. தெரியுதுங்களா? சூப்பராக பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பட்டிக்கு போயிடலாம். ஓகே, பட்டிக்கு இந்த பகுதி கரெக்டாக இருக்கும், அதனால் ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். ப்ளவுஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம்னா நல்லா கவனமாக பாருங்கள். சைடில் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி கீழே தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு என்ன பண்ணுறீங்கன்னா நேராக மார்க் பண்ணி விட்ருங்க. பண்ணியாச்சா? இப்போ இதை அப்படியே நேராக எடுத்து வைங்க. ஓகே. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இதுதான் சென்ட்ரு, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இதுதான் சைடு, இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க் போட்டாச்சா? இது என்ன பண்ணுறோம்னா அப்படியே இணைச்சிக்கிறோம். நம்ம இந்த மார்க்கு வந்து வெட்டும்போது லைட்டாக வளைச்சி வெட்டிக்கணும். ஃப்ரண்ட் தட்டோடைய கவ் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், வளைக்கிற மாதிரி இருக்கும். இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து எவ்வளோ தூரம் இருக்கோ தகுந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ என்ன பண்ணலாம்னா வெட்டலாம். வெட்டும்போது லைட்டாக இப்படி வளைச்சிக்கணும். அவ்வளோதான். இது வந்து சைடு, அதாவது பட்டி சைடு வருது. இங்கே ஒரு ஜக்கா வந்து போட்டுவிட்டுங்க. ஓகேங்களா? சூப்பராக வந்து நம்ம பேக் தட்டு ஃப்ரண்ட் தட்டு ரெண்டுமே வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது பட்டி பகுதியும் வெட்டியாச்சு. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கைப்பகுதி வெட்டுறோம். கையோடைய உயரம் எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கலாம். அஞ்சரை இருக்குது அப்படின்னா நமக்கு 6.5 தேவை. ஓகே, இந்த பகுதி நமக்கு 8 இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம்னா இங்கே நேராக மடிச்சுக்கலாம். கை வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா?
வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த கை ஓப்பன் பகுதி எவ்வளோ தூரம் இருக்குங்கிறத பார்க்கலாம். இவ்வளவு இருக்குது, மார்க் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டுக்கலாம். கை வந்து கரெக்டாக அப்படி எடுத்து வச்சுக்கோங்க. கையோடைய இறக்கத்துக்கிட்ட ஒரு மார்க் ஒன்று, அப்படியே இந்த அக்குள் ஜாயிண்ட் பக்கத்துலேயும் ஒரு மார்க் ஒன்று பண்ணிவிட்டுலாம். பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த சைட்லேருந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா மார்க் ஒன்று பண்ணிக்கலாம். இந்த கை எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக தூக்குனிங்கன்னா கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டே வந்துக்கலாம். கையோடைய வளைவு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபினிஷிங் அளவில் இருக்கிறத அப்படியே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே இருக்கிறது தான் தையல் அளவு. சரிங்களா? இது கட்டிங் அளவுன்னு சொல்லுவோம். இந்த கட்டிங் அளவில் பார்த்திங்கன்னா நம்ம டாட் வச்சுக்கலாம். இதை வந்து கட் பண்ணிடுவோம். போட்டாச்சுங்களா? இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்படி இழுத்துட்டுக்கலாம். இழுத்துட்டு நம்ம அப்படியே வெட்டாமல் பேக் தட் எடுத்துக்கலாம். பேக் தட்டில் இந்த தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, இந்த பகுதி இப்படி கழிச்சு விட்டுட்டு இந்த வளைவு வந்து கரெக்டாக இப்படி வச்சு பாருங்கள். ஓகே, இவ்வளோ தூரம் இருக்குது. இப்போ என்ன பண்ணிக்கிறோம்னா ஸ்கேல் எடுத்து இதையும் இணைச்சிக்கலாம். இதையும் இணைச்சிக்கலாம். இது வந்து லைனிங் ப்ளவுஸுக்காக நம்ம கட் பண்ணியிருக்கோம். சாதா ப்ளவுஸுக்குனா நம்ம இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டதில் 1.5 இன்ச்சாக விடணும். கீழே அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாட்டத்தில் இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். இதை பார்த்திங்க அப்படின்னா 2 இன்ச்சாக விடணும். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நம்ம எல்லா பகுதியுமே மார்க் பண்ணியாச்சு. கரெக்டாக பேப்பர் வச்சுக்கலாம். சென்டர் ஜக்கா போட்டு விட்டிங்கன்னா கை சூப்பராக ரெடி ஆயிரும். தெரியுங்களா? கையோட அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும், அட்டகாசமாக இருக்கும். ஆனால் இந்த ப்ளவுஸில் இருக்கிற கை பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறி இருக்கும். இதை வச்சு பாருங்களேன், ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு அப்படியே கற்பனைக்குள்ளே கொண்டு போய் பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு அட்டகாசமான ஃபினிஷிங்கில் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா இப்படி தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் சாதா ப்ளவுஸை கட் பண்ணி பழகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு திருப்பூர் ஜியோ டெய்லர் சேனலை நீங்கள் கண்டிப்பாக ரெகுலராக பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு அட்டகாசமாக ப்ளவுஸை பார்த்தீங்கன்னா நீங்களே கட் பண்ணிடலாம். இப்போ நேரடியாக நம்ம கிளாத்தில் வந்து இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த மேங்கோ டிசைன் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எப்படி வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம கட் பண்ணணும். ஆப்போசிட் இருக்கா, நேராக இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ரெட் எல்லாமே கீழே பார்த்த மாதிரியும் பச்சையும் மஞ்சளும் மேலே பார்த்த மாதிரியும் இருக்குது. தெரியுதுங்களா? ஓகே, அப்படின்னா இந்த கிளாத் வந்து எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடியதையும் பார்த்துக்குறோம். பார்த்துட்டு ரெண்டையுமே கரெக்டாக வச்சுக்குங்க. நல்லா கவனமாக பாருங்கள். இந்த பகுதியில் கரெக்டாக அந்த 2 துணி நான் ஒட்டுக்க வச்சுருக்கிறேன். எந்த இடத்துலையும் மாற்றலை. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்கேல் எடுத்துக்கலாம். கீழே வந்து இந்த பிசிறு பகுதிகள் இருக்குது, அதனால் ஒரு மார்க் ஒன்று பண்ணி விட்டுக்கலாம். இதை வந்து நம்ம கழிச்சு விட்டுடலாம். சரிங்களா? இப்போ அடுத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேப்பர் தூக்கி நேராக இங்கே மேப்போம், பின் பண்ணிக்கலாம். இதே மாதிரியும் மேலேயும் பின் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு வச்சுக்கலாம். அந்த கிராஸ் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இதுக்கும் பின் பண்ணிக்கலாம். இதுக்காக வெறும் 1/2 இன்ச்சு மட்டும் தான் விட்டுருக்கோம். இப்போ இதுவே சாதா ப்ளவுஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி வெட்டும்போது பார்த்தீங்கன்னா
கீழே நம்ம மார்க் வந்து 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கீழே அந்த அளவுக்கு அகலம் வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பின் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த முதுகு பகுதியில் சுருண்டாமல் இருக்கும். ஏன்னா இது நமக்கு ஃபினிஷிங் அளவு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த 6 மேலே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கு இல்லையா? இந்த நேர் மார்க் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபினிஷிங் அளவு. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா துணியுமே பார்த்தீங்கன்னா மடிச்சுட்டு உள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசாக இருக்கும். கொஞ்சோண்டு தான் வச்சுருக்காங்க. ஒரு 1.25 இன்ச்சு தான் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல கழுத்து பகுதி வெட்டிக்கலாம். இப்போ சைடில் அப்படியே கொஞ்சம் ஜக்காவும் போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ பேக் தட்டு வெட்டியாச்சு. எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அதே மாதிரி வெட்டின பகுதியும் ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்டி பகுதி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சைடில் ஜக்காவும் போட்டுக்கலாம். பட்டி சைடு. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு. இதில் வந்து வெட்டுறக்கு வாட்டம் இல்லை, அதனால் சரிங்களா? இப்போ அப்படியே சைடுக்கு வந்துடுவோம். சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா கீழே மார்க் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? நம்ம மார்க் பண்ணதே உங்களுக்கு டிசி மார்க்கே தெரிஞ்சிருக்காது. இந்த பிரச்சனை வரக்கூடாதுங்கிறக்காக தான் நான் பேட்டர்னில் வெட்டியிருந்தேன். இப்போ நம்ம ஒரு குத்து ஊசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊசி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஓட்டை ஒன்று போட்டு விட்டுக்கலாம். இந்த ஓட்டையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, ஏன்னா கருப்பு கலரில் இருக்குது. இங்கேயே தெரியுதுங்களா? நான் கை வச்சிருக்க 3 பக்கமே பார்த்தீங்கன்னா ஓட்டை இருக்குது. தெரியுதா? தெரியாது. இப்போ அடுத்து அப்படியே நம்ம ஸ்லீவ் பக்கம் போயிடுவோம். ராயேஜ் இருந்துச்சுன்னா ராயேஜெல்லாம் கொஞ்சம் இப்போ ஒவ்வொன்றா கூடி நான் வெட்டி காட்டுறேன் பாருங்கள். ஸ்லீவை நல்லா கவனமாக பாருங்கள். இந்த பகுதியை 2ஆக மடிச்சுக்குங்க. இல்லை எனக்கு மடிக்கிறதுக்கெல்லாம் வராது அப்படின்னாலுமே ஸ்கேல் எடுத்துக்கங்க. நேராக ஒரு கோடு ஒன்று போடுங்க. அதே மாதிரி இந்த ஸ்கேல் நேராக இப்படி வைங்க. பிசுறு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? இதை கட் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ வேணால் நேராக மடிச்சுங்க. இந்த ராயேஜ் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான், அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்கேல் எடுத்து அப்படியே வைங்க, திருப்பி வைங்க. ஒரு கோடை போட்டுருங்க. போட்டிங்களா? இப்போ ஸ்லீவ் எடுத்துக்கங்க. நேராக அப்படி வைங்க. இங்கேருந்து ஒரு மார்க் ஒன்று போடுங்க. இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணிக்கங்க. ஸ்லீவில் பின் வேணால் பின் பண்ணிக்கங்க, இல்லைன்னா இப்படியே வச்சு கூடி வெட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேட்டமாக இருக்கோ அப்படியே வச்சுங்க. ஓகே. சைடில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணியிருந்தது இல்லையா? இந்த மார்க்லேருந்து இப்படி கிராஸாக எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சூப்பராக வந்துருச்சா? எப்படியே 2ஆக இப்படி விரிச்சு விட்டு இங்கேருந்து லைட்டாக எஸ்கட் வந்து போட்டுவிட்டு, எஸ்கட் போட்ட பகுதியில் ஜக்கா ஒன்று போட்டு விட்டுருவாங்க. இப்போ ஸ்லீவ் வந்து வெட்டியாச்சு. இந்த கிளாத் எல்லாமே பார்த்திங்கன்னா பேலன்ஸ் கிளாத். இதெல்லாமே நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ணணும். இதெல்லாமே நம்ம பட்டி தைக்கிறதுக்கு, கிராஸ் துணி வைக்கிறதுக்கு எல்லாமே அதில் தான் நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இதை பாருங்கள். நேராக மடிப்போம்.
ராயஜிக்காக ஒரு கோடு ஒன்று போட்டுருவோம். வீடியோ லென்த்தாக இருக்கேன்ட்டுலாம் கட் பண்ணக்கூடாது, ஒட்டி விடக்கூடாது. அது நல்லா கவனிச்சிங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சுக்கு அல்லது 2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்குள்ளே கைக்கு எவ்வளோ மடிச்சு விட்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கே இது கிராஸ் எடுத்துக்கங்க. டிசி மார்க் வச்சு நீங்கள் மார்க் பண்ணுறதுனாலும் மார்க் பண்ணிக்கலாம். நான் 2 விதமாக உங்களுக்காக வெட்டி காட்டியிருக்கேன், பார்த்துக்குங்க. இது சென்டர்லேருந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு குறைஞ்சி விட்ருங்க. சிலருக்கு 1/2 இன்ச்சு வரும், சிலருக்கு 1/4 இன்ச்சு வரும். சரிங்களா? இப்போ சூப்பராக வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து முடிவாக பார்த்துருப்பீங்க. இப்போ கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து ஒன்றா மேட்ச் பண்ணிக்கலாம். இது பேக் தட்டு, இது ஒற்றனுடைய ஸ்லீவு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பட்டி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் தட்டு. இது ஒரு காம்போ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த காம்போ பார்த்திங்கன்னா பேக் தட்டு, ஃப்ரண்ட் தட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா பட்டி, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்லீவ். சூப்பராக வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. தொடர்ந்து நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலை பாருங்கள். எண்ணற்ற ப்ளவுஸ் கட்டிங்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கலாம். எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எப்படி மாடல் ப்ளவுஸு, மாடல் ஸ்லீவ்னு சொல்லி ப்ளவுஸ் சார்ந்த எல்லா விஷயங்களுமே நீங்கள் கற்றுக்கலாம். டெய்லரிங் சார்ந்த அத்தனை விஷயமே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எங்களுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நன்றி.